ஹலோ கைஸ், இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து நடந்துட்டு இருக்கிறதால ஒவ்வொரு கண்டஸ்டண்டோட ஃபேமிலி வந்து வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நேற்றுக்கே ஒரு 4 ஃபேமிலி வந்து வந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவோட ஃபேமிலியும் அதுக்கப்புறம் நிக்சனோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அதுதான் ப்ரோமோ 1ல் காட்டுறாங்க. ஸோ நிக்சனோட அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஜாலியான கேரக்டர் போல், செம்மையாக பஞ்செல்லாம் போடுறாரு. நிக்சனாகவே மிஞ்சிருவார் போல், ஏன்னா அவ்வளோ ஜாலியாக காமெடியாக வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன்னா நிக்சன் வந்து 7 மணிக்கு தான் எந்திரிப்பாராம். அது நைட்டு 7 மணிக்கு எந்திரிப்பாராம். இங்கெல்லாம் வந்து தூங்க முடியாதுல்ல, தூங்கினாக்கா வந்து நாய் குறைக்கும்ல. ஆனால் வீட்டில் நாய் மாதிரி குறைச்சா கூட எழவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஏப்பா நீ என்னமோ திருந்துட்டுன்னு சொன்னியாமே, சரி ஓகே நான் உன்னுடைய மொபைல் நம்பரை வந்து என் ஃபோன்லேருந்து அன்பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பஞ்சாக போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனை எவ்வளோ சொல்லியும் திருந்தவே மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் சார் உங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும். அன்பால் திருத்த முடியாதவனை ஆப்பு வச்சு திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேப்டன்சி பதவியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெல்லு நீங்கள் வச்சுங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க சார் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பஞ்செல்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் எல்லா மக்களும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டும் ஒரே சிரிப்பு மேலே சிரிப்பு. நிக்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வெக்கத்தில் வாயில் எல்லாம் இருக்கக்கூடிய பல்லு மொத்தம் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் பாய்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 வந்து எண்டப் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெரிய கண்டென்ட்லாம் வந்து கிடைக்க போகிறதில்ல. பெருசாக சண்டைகளோ டாஸ்க்கோ இந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து வரப்போகிறது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதுக்கு ஏதாவது ஒரு கெட்டப்பை போட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க, டாஸ்க் பண்ணுற மாதிரி வந்து சிம்பிளாக ஜாலியாக வந்து பண்ணிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இந்த வாரத்தோட எண்ட்லேயே வந்து பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 வருது இல்லையா, வருஷப்பிறப்பு. ஸோ அதனால் அது போயிடும். லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா அந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வாரம். ஸோ பொங்கல் வாரத்தினால அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொங்கல் கொண்டாடுறதுல யார் சிறப்பாக வந்து செயல்படுறாங்களோ அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிவிடுவாங்க மக்கள், யார் வந்து வெற்றி பெறணும், யார் வந்து தோற்கணும், யார் வந்து ரன்னர் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பெருசாக வந்து இதெல்லாம் இருக்க போகிறதில்ல, பெரிய ரொம்ப சுவாரஸ்யமாகலாம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா வியூஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி எனியாவும் அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நிறையா சம்பாரிச்சாங்க, நல்லா இது பண்ணாங்க, எல்லாம் ஓகே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி வந்து இருக்குது. பிக் பாஸே நிறைய பேர் வந்து பார்க்கறதுலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆரம்பிக்கும் போது ஒரு 40 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்கும்போது, என்னப்பா எப்படிப்பா போகுது யூடியூப் சேனலு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரவாயில்லப்பா அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்னப்பா ஆரம்பத்திலாம் வந்து பட்டையை கிளப்புது அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படின்னாங்க. இது எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர இன்டென்ஷனாக வேறு மாதிரி ஒரு உலகத்தை வந்து காமிச்சிருந்தாங்க, வேறு மாதிரி ஒரு கேம் வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. நார்மலை விட அதுக்கும் கீழே வந்திருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.